வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். SA T20யோட ஃபைனல் சாம்பியன்ஸ் யாருன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு டைம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து ஃபைனல் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் MI கேப்டவுன் ரஷீத் கான் தலைமையில் ஃபைனல் கொண்டு வந்திருக்காரு. ஏடியன் மார்க்கா நாங்கள்லாம் ஃபைனலில் எத்தனை டைம்ப்பா ஜெயிக்கிறது, டிபெண்டிங் சாம்பியன், அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் சாம்பியன், இந்த டைம் நாங்கள் தான் கப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தேர்டு கன்சிக்யூட்டிவ் சாம்பியன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம ரஷீத் கான் என்ன பண்ணியிருக்கிறாப்புல, செகண்ட் ஹைதராபாத் டீமை பொழந்து தள்ளியிருக்கிறாப்புல அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ரஷீத் கான் அவுட்ஸ்டாண்டிங் பவுலர். அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச மும்பை கேப்டவுன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு டீசெண்டான நாக்கு வர்றவங்கெல்லாம் வந்து டீசெண்டான லாக்கு ஆடி இருக்கிறாங்க. ரியான் ரிக்கல்டன் அப்புறம் இந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து ஆடி இருக்கிறாங்க. டீசன்ட் நாக்ஸு, டுவெல் ப்ரீவியஸ், அப்புறம் இன்னும் ஒரு வேண்டர்சன், இந்த மாதிரி நிறைய பிளேயர் ஆடி இருக்கிறாங்க. ஆடுனது மட்டும் பத்தாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விக்கெட்டையும் விட்டுருக்குறாங்க. அதாவது டவுசன் வந்து டவுசன் அவர் என்னென்னா விக்கெட்டு மேலே விக்கெட், அவர் ஸ்பின்னில் அடிக்கவே முடியல. அப்புறம் நம்ம மார்க்கோ ஜானிசன் அவர் ஒரு 2 விக்கெட்டு, அப்புறம் ரிச்சர்ட் கிளேசன் அவனும் ஒரு 2 விக்கெட்டு. வரம்போறவன தான் விக்கெட் எடுக்கிறான், என்ன தான் பண்ணுறது. எப்படியோ ஒரு 200 அடிச்சிருங்கப்பா, அட்லீஸ்ட் 180+ ஆகுது அடிச்சிருங்கப்பா, கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரஷீத் கான் நினைக்கும் போதே 181க்கு 8 விக்கெட்டை விட்டு, அதாவது நம்ம சன்ரைசர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 182 டார்கெட்டை வச்சுட்டாங்க. 182 தானே அசல்ட்டியா, நாங்கள் எலிமினேட்டர் குவாலிஃபை 2 எல்லாத்துலேயும் 180+ அடித்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த செகண்ட் இன்னிங்ஸு டியோசோசியை தவிர வேறு யாருமே ஆடலை. என்னையா அது, ஏடியன் மார்க்கும் ஆடலை, டிஸ்டியன் ஸ்டப்ஸா இல்லை, பெட்டிங்காக ஆடல, யாருமே ஆடலைன்னு தான் சொல்லணும். அதில் வந்து முக்கியமாக என்னென்னா மும்பையோட பவுலிங் அட்டாக். அதாவது 10 போல்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 4 ஓவர் வீசி 9 ரன்னு 2 விக்கெட்டு வேறு. என்னையா பவுலிங் இது, வேறு லெவல் பவுலிங்கு. அப்படி தம்பித்து தருண மாதிரி பார்க்குற மாதிரியே நம்ம அம்பானியும் நம்ம வந்து காவியா மாறன்னு பார்க்கிற மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸு வேறு லெவல். நல்லா அடிச்சிருந்த டியோசியும் தூக்கி வெளியே போட்டாங்க. ரஷீத் கான் அவுட்ஸ்டாண்டிங் கேப்டனாக இருந்தது மட்டும் இல்லாமல் பவுலிங்னு சிறப்பாக பவுல் பண்ணி ரசிகர்களுக்கு வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து, இங்கே நாங்கள் தான் கப்பு, நாங்கள் தான் அடிப்போம் ஜோஹானஸ்பர்கில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது மட்டும் பற்றி இல்லாமல் அதை நிகழ்த்தி வேறு காமிச்சிருக்கிறாங்க. சரி, அவ்வளோதான், நம்ம பொட்டியை கட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சன்ரைசர்ஸ் கிளம்பிட்டாங்க. கிளம்புறது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பாக நின்று, சரி நெக்ஸ்ட் இயரும் ஃபைனல் வந்து அப்போயாவது கப் அடிக்கலாம், 2 டைம் கப்பு வாங்கியாச்சு, சரி 3வது டைம் வாங்கிட்டு போகிறாங்க மும்பை அப்படின்னு சொல்லி விட்டதும் இல்லாமல் அவங்க குரூப்பாக ஒரு மீட்டிங்கை போட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார், நம்ம 10 போல்ட்டு 10,000 ரன் கொடுத்து அவர் வந்து கௌரவிக்க விதத்தில் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபைனல்னாலே 10 போல்ட்டு பவர் பிளேலே ஆப்னண்ட்டை கதையை முடிச்சு விட்றாப்புல. அந்த முடிச்சு விட்டது மூலியமானா அவர் இருக்கிற டீமெல்லாம் கப்பு வாங்கிட்டு போயிடுது. ஏகப்பட்ட T20 லீக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம 10 போல்ட்டு. இன்க்ளூடட் திஸ் 2025 SA T20 ஃபைனல் சாம்பியன்ஸ் MI கேப்டவுன் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டை இங்கே ஃபஸ்ட் டைம் பதிவு பண்ணிட்டாங்க. இது தேர்டு சீசனில் மும்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹைதராபாத்தை முடிச்சு கட்டி பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ண, இதே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 4th சீசனில் என்ன தான் நடக்குது. ஃபைனலி மும்பை கேப்டன் சாம்பியன்ஸு 2025. இதே மாதிரி ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் கப்பு வாங்குமா வாங்காதா, மக்களே நீங்கள் தான் சொல்லணும்.
இதே ரியான் ரிக்கல்டன் நம்ம மும்பை டீமில் இருக்கிறாரு. என்னதான் பண்ண போகிற மக்களை நீங்கள் தான் சொல்லணும். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.